गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 10/7/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58 திதி இன்று அதிகாலை 4:04 வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி நட்சத்திரம். இன்று காலை 10:07 வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம். இன்று அதிகாலை நாமயோகம் 3:15 வரை திருதி, பின்பு சூலம். கரணம் மாலை 3:05 வரை பாவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டம் நட்சத்திரம். இன்று காலை 10:07 வரை அஸ்தம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்குது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமி வழிபாடு. அதே சமயத்தில் இன்றைய தினம் கிருத்திகை. நல்லா புரிஞ்சுங்க, கிருத்திகை ஏகாதசி எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைய தினம் வருவதால் வெள்ளிக்கிழமைனா காலையில் நம்ம மகாலட்சுமி வழிபாடு வீட்டில் செய்யலாம். கிருத்திகை அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் வழிபாடும், ஏகாதசி அப்படின்னும்போது பெருமாள் வழிபாடும் இன்றைக்கி செய்வது மிக மிக உகந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சரி, அதை பற்றி பேசுறதுக்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே உங்களுக்கு சூரியன், புதன், அதே மாதிரி கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சந்திர பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான். சரி, நம்ம கிருத்திகை அப்படின்னா இந்த கிருத்திகையில் ஒரு பரிகாரம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ கிருத்திகைனா எல்லோரும் காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு எல்லாம் போவாங்க. ஆனால் கிருத்திகை அன்னைக்கு ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே சூரியன்லாம் வந்து கொஞ்சம் உச்சியை தொடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்த்து, தலையில் எண்ணெய் தேய்த்து குளித்து, அதன் பிறகு முருகனுக்கு படையலிட்டு பூஜை பண்ணால் வீடு வாங்கக்கூடிய அம்சத்தை இது கொடுக்கும். கிருத்திகையில் எல்லாரும் நினைக்கலாம், கிருத்திகையில் எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் செய்து பாருங்கள், செய்து பார்த்தால் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும். அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம், தப்பு கிடையாது. அதனால் ஒரு 10 மணிக்கு மேலே எண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எல்லோரும் வந்து கிருத்திகையில் இலை போட்டு படையல் போடுவாங்க இல்லையா, அதுக்கப்புறமா நீங்கள் படையல் போட்டு இந்த மாதிரி வந்து வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், சொந்த இடம் வாங்கணும், இல்லை சொந்த இடம் இருந்தால் வீடு கட்டணும், அந்த மாதிரி நினைத்து செய்தால் நிச்சயமாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை இது ஏற்படுத்த. இது தீபம் ஏற்றுறது வீட்டிலே ஏற்றலாம், கோயிலுக்கு போய் தான் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் படைச்சி இடைச்சி சாப்பிட்டுட்டு காக்காக்கெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு மாலை வேலையப்போ நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கும் போகலாம், அப்படியே பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வர்றது மிக மிக சிறப்பான ஒரு நாள், ஏகாதசியும் சேர்ந்து வருவதால். சரிங்களா? அதே மாதிரி மன வலிமை கொடுக்கும், சந்தோஷம் அது மாதிரி கொடுக்கும். அதே போல் சந்திர தோஷத்தையும் இது நீக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் சாமி கும்பிடும்போது பால் இல்லைன்னா கற்கண்டு
இதை வச்சு நீங்கள் கும்பிடுங்க. இது தினமும் கூட செய்யலாம், அன்னைக்கு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. தினமும் கூட வைத்து நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தால் நிச்சயமாக நீங்கள் நினைப்பது நடக்கும். இதெல்லாம் ஈஸியான பரிகாரம் தான், ரொம்ப கஷ்டமான பரிகாரம் இல்லை. ஏகாதசி, வெள்ளிக்கிழமை, அதே மாதிரி கிருத்திகை, முருகன் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இத்தனையும் இன்றைய தினம் செய்வது மிக மிக சிறப்பு. உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகட்டும் என்று சொல்லி 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு செய்திகளெல்லாம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. கால்நடைத்துறை, விவசாயத்துறை சார்ந்தவர்கள், அந்த தொழில் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை தரும். அதே மாதிரி கனவுகளால் சில குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைகின்றது. உங்களுடைய செயல்திறனில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி எதில் அப்படின்னு சொன்னால், இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணங்கள் ஏற்படும். என்னென்னா, திடீர்னு பணம் வரணும், இல்லை லாட்ரி டிக்கெட்டில் பணம் விழணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். அதனால் தெளிவோடு இன்றைக்கி இருங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் இன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை உண்டு. அதே மாதிரி புதிய முதலீடு சார்ந்த உதவிகரம்லாம் கிடைக்கும். புதிய உணவுகளை குறைத்து கொள்வது, கார உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது. தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அதே சமயத்தில் சக ஊழியர்களிடம் சிறு சிறு விவாதங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிர்ஷ்டம் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. நீங்களும் தேவையற்ற விவாதங்களுக்கு செல்ல வேண்டாம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, பொருளாதார நெருக்கடிகள்லாம் குறையும். அதே மாதிரி குடும்பத்தோடு வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்குது. இன்றைக்கி தொழிலில் மேன்மையும், வியாபாரத்தில் வெற்றியும், வியாபாரத்தில் லாபமும் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. சக ஊழியர்கள்லாம் ஒத்துழைப்போடு இருப்பார்கள். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். போட்டி பொறாமையெல்லாம் இன்றைக்கி விலகும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து இன்றைக்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, உயரதிகாரிகளின் ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதிசய வடதிசை, அதிசய 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் மறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு, உயரதிகாரிகளின் ஆதரவு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, புதிய தொழில்நுட்ப தேடல்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சமூக பணிகளில் புதிய அனுபவம்லாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும். எதிர்பாராத பயணங்களால் ஒரு திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கல்வியில் மாணவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தும்.
உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அரசு சார்ந்த பணிகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஆதரவுலாம் கிடைக்கும். கூட்டாளிகள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள்லாம் சிறப்பாக இன்னைக்கு நடக்கும். ஆனால் பொறுமையோடு பேச வேண்டியது அவசியம். வர்த்தகத்துறையில் நிபுணர்களின் ஆலோசனை இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக உங்களுக்கு இருக்குது. அரசாங்க தொடர்பான காரியத்தில் பதற்றமின்றி இன்னைக்கு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே சமயத்தில் அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. வெளியூர் வேலை வாய்ப்புகளில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். அதே சமயத்தில் தந்தையால் அனுகூலம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். அஷ்டம சனி நடக்குது, அதனால் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். மற்றபடி இன்றைய நாள் வியாபாரத்தில் சிறு சிறு மன வருத்தங்கள் நேரிடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சமூக பணிகளில் இருப்பவர்கள் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். மூத்த உடன்பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நன்மையை தரும். சுபகாரியம் தொடர்பான விஷயத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. பயணம் சார்ந்த செயல்களில் கவனம் தேவை. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறைகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் விட்டு கொடுத்தல், புரிதல் எல்லாம் இன்றைக்கி இருக்கணும். இன்றைக்கியும் சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் இன்றைக்கி குறையும். செலவுகள் இன்றைக்கி கூடும். அந்த செலவை பார்த்து அனுசரித்து செலவு பண்ணால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, புதிய நபர்களின் அறிமுகங்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். நண்பர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பார்வை தொடர்பான பிரச்சனை இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால சூரியன்றதே தந்தை தான். தந்தையால் அனுகூலம். அதே மாதிரி தந்தை வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை எல்லாம் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு புதிய நபர்களின் அறிமுகங்கள்லாம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேகத்தை விட விவேகம்தான் பெரியது, அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும் உங்களிடம். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள்லாம் விரும்பி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனதில் எண்ணிய
வேலைகளை செய்து முடிப்பீர்கள். விளையாட்டு செயல்களில் ஆர்வம்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. எதிர்பாராத தன வரவு இருக்குது, மகிழ்ச்சியும் இருக்குது. மறைமுக எதிரிகள்லாம் விலகுவார்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேகத்தை விட விவேகத்தோடு ஒரு செயல்பாடு இருக்கட்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தேவைக்கு ஏற்ப ஒரு பண வரவு இன்றைக்கி வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வெளி உணவில் எடுத்துக்கொள்கிறதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. கார உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடிய, அதாவது சுப பேச்சு வார்த்தைகள் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைய தினம் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் உங்களுடைய ரசனை, அதாவது சில பேர் ரசிக்கிறதுல ரொம்ப திறமையாக இருப்பாங்க. அதுவும் தனுசு ராசிக்காரில் நல்லா ரசிப்பாங்க. அந்த ரசனை தன்மையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வித்தியாசமான சிந்தனைகளால் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. நண்பர்களிடத்தில் கொஞ்சம் புரிந்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தந்தையின் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்துங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் உண்டாகும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர், தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். பயணங்களால் நல்ல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. எந்த விஷயத்திலும் நிதானமாக முடிவெடுங்க. இன்றைய தினம் குரு 7ஆம் வீட்டில் இருக்கார், சிறப்பாக இருக்கார், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கல்யாணம் ஆகாதவர் கல்யாணம் நடக்கு, இல்லை உங்கள் பிள்ளைகள் திருமணத்திற்கான வயது இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய எதிர்பாராத சில பிரச்சனைகள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. உறவினர்கள் ஒத்துழைப்பெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியுடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இன்றைக்கி இருந்தால் ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத வருவாய் வரும். கடன் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறையும். அதே மாதிரி வீடு மனை சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அலுவலக பணிகளில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். இந்த வங்கித்துறையில் இருப்பவங்க, கேஷியராக இருக்கிறவங்க, கணக்கு எழுதுகிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் விழிப்புணர்வோடு இன்றைக்கி செயல்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து விழிப்புணர்வோடு செய்ய வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மறைமுகமாக இருந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். எதிர்பாராத தன வரவுகள் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்றைக்கி முயற்சி கைகூடும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. அதற்கு உண்டான முயற்சியை எடுங்க. சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள்.
பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பை இது ஏற்படுத்தும். அதே மாதிரி குடும்பத்தோட சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். மாறுபட்ட அனுபவங்கள் மூலம் தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. பிள்ளைகளால் அனுகூலம் இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு செய்திகள் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருந்தால் அவர்களிடத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. இதுவரைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. கல்வியில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு திறன் மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. நல்ல முன்னேற்றம் தருகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.